உங்க கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ண பிறகும் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கா? இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ரிப்பீட்டடா வர்றதுக்கு முக்கியமான 3 காரணங்கள் உண்டு. முதன்மையான விஷயம், ஃபேமிலியில ஆல்ரெடி யாருக்காவது இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தா உங்களுக்கு வர்றதுக்கு அதிக சான்சஸ் உண்டு. அது அடிக்கடி வர தன்மையை ஜீன் லெவல்ல முடிவு பண்ணிடுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவங்க எடுத்துக்கிற டயட் ரொம்ப பியூர் அண்ட் ரிச் அதிகமான டயட், லைக் வந்து எக்ஸஸான சால்ட், கால்சியம் அதிகமா இருக்கிற மாதிரி அசைவ உணவுகள், நைட்ல லேட்டா எடுத்துக்கிறது, அப்புறமா வந்து இந்த யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறது, ஆக்சிடேட் உருவாக்குற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் கூட முக்கிய காரணம். மூணாவதா பாத்தீங்கன்னா, இந்த பாராதார்மோன் அதிகமா இருக்கிறதுனால கூட இந்த கல்லை எடுக்க எடுக்க திருப்பி முழுசா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கலாம். சோ இதை தாண்டி இந்த கிட்னி கல் இருக்கிற போது வரக்கூடிய முக்கியமான சில சிம்டம் பார்ப்போம். சோ முதல்ல பாத்தீங்கன்னா வலி, இந்த சைட்ஸ்ல பின்பகுதியில ரொம்ப அதிகமா வலி வர்றது, யூரினோட கலர் ஒரு மாதிரி பிங்கா போறது, அது இல்லாம கொமட்டல் வர்றது, அது இல்லாம யூரின் போறப்பயோ இல்ல போனதுக்கு அப்புறமோ ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுக்குரிய சில அறிகுறிகள். இதை கண்டிப்பா இக்னோர் பண்ணாதீங்க. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப வேர்ஸ் ஆகாம இருக்க நாம எடுத்துக்கக்கூடிய முக்கிய சில ஸ்டெப்ஸை பார்ப்போம். முக்கியமானது உங்களோட ஹைட்ரேஷன். வாட்டர் வந்து ஒரே நேரத்துல அதிகமா குடிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. டைம்லி அப்பப்ப தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்க சொன்னா ஒரே நேரத்துல 2 to 4 லிட்டர் வரைக்கும் எடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப லாங் அவர்ஸா எடுக்க மாட்டாங்க. ஸோ கன்சிஸ்டன்டா அப்பப்ப தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்பர் 2 பாத்தீங்கன்னா, யூரினை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்றது. யூரினை ரொம்ப நேரம் தள்ளி போடுறது டியூ டு ஒர்க் ஆர் எனி அதர் ரீசன்ஸ். அவங்க வந்து யூரினை ஹோல்ட் பண்றதுனால கல் ஈஸியா உருவாகலாம். இது இல்லாம அனிமல் புரோட்டீன் அதிகமான அசைவ உணவுகளை ரொம்ப நைட்ல எடுத்துக்கிறது, பீட்ரூட், கீரை, நட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா தொடர்ச்சியா நைட்லயோ இல்ல தொடர்ச்சியாவோ எடுக்கிறது உங்களுக்கு இந்த கல்லை உருவாக்குற தன்மையை அதிகப்படுத்தும். ஸோ இது இல்லாம எப்படி இதை குறைச்சிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அப்புறமா இந்த லெமன் வாட்டர், இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா அப்பப்ப மாத்தி ஆட் பண்ணிக்கிறது உங்களோட யூரினோட pH மெயின்டைன் பண்ண கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். கிட்னி ஸ்டோன்ஸ்னால நிறைய பேர் ட்ரபிள் இருந்தாலும் கூட ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து லைஃப் லாங் அது வர்றதோட ரெக்கரன்ஸை குறைச்சிட்டு இருந்திருக்காங்க. நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால இந்த ரெக்கரண்டா கல்லு ஃபார்ம் ஆகிற தன்மையும் குறைய செய்யும். இது இல்லாம ஸ்டோன்ஸ் வெளியே வர்றதுக்கும் நம்ம மெடிசன்ஸ் நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க நீங்க கமெண்ட்ல ஸ்டோன்னு டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு டிஎம் பண்றேன். வணக்கம், நான் டாக்டர் அனந்த சிவசேரன், அகம் ஹோமியோபதி கிளினிக்ல இருந்து. நம்ம கிளினிக்கோட அப்பாயின்மெண்ட் புக்கிங் நம்பர் அண்ட் அட்ரஸ், லொகேஷன் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். நம்ம கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட்ல பண்ணிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.